ஒரு இல்லாட்டி இந்த கேமரா எடுத்துட்டு போ வச்சுக்க நீ விளையாடு போட்ட எல்லாம் தான் வருமா? சரி அப்போ இங்கேயே பேக் பண்ணிடலாம்ல? செட் பண்ணி மனிதா மனிதா மானிட வாழ்வு நிலைப்பதில்லையே உணர்ந்தால் உன்னையே அழிந்திடுவார் நித்திய ஜீவன் என் இயேசுவே மனிதா மனிதா மானிட வாழ்வு நிலைப்பதில்லையே பொன்னாலும் பூவாலும் அலங்கரிச்சாலும் வண்ண வண்ண ஆடைகளை நீ அணிஞ்சாலும் பொன்னாலும் பூவாலும் அலங்கரிச்சாலும் பூவால நேரிட்டு புத்தாடி பொருட்கள் தெரியாத பொழுதில் இலகிடுவாய் மனிதா மனிதா நாடின வாழ்வ நிலை பதில்லையே நிஜமே நிஜமே
வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பும் வண்ணமாக மீண்டும் ஆண்டவருடைய சமூகத்தையே நாம் நோக்கி பார்க்கலாம். நான் தினந்தோறும் செய்வது போல் இந்த நாளிலே ஒரு இந்தி பாடலை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போவதில்லை, ஏனென்றால் நேரம் கடந்து விட்டது. ஆனாலும் நேற்றைய தினத்தின் பாடலை ஒரு தடவை மாத்திரம் எல்லாரும் பாடின பின்பு இந்த நாளிலே தேவ செய்திக்குள் கடந்து போக விரும்புகிறேன். जो मुझे शांति देता है, जो मुझे शक्ति देता है, जो मुझे सामर्थ देता है, कौन है वो कौन है, कौन है वो कौन? ईशु 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 என்று சொல்லி நம்முடைய கரங்களை தூக்கி ஆர்ப்பரித்து அதற்கு பின்னதாக நாம் தேவ செய்தியிலே கடந்து போகலாம். நேற்றைய தினத்திலே வந்தவர்களுக்கு ஞாபகம் இருக்கும், தெரியாதவர்களுக்காக ஒரு முறை மீண்டும் சொல்கிறேன். जो मुझे शांति देता है, जो मुझे शक्ति देता है, जो मुझे सामर्थ देता है, कौन है वो कौन है, कौन है वो कौन है? यीशु 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 यीशु। जो मुझे शांति देता है, जो मुझे शक्ति देता है, जो मुझे सामर्थ देता है, कौन है वो 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 कौन? यीशु 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 यीशु। நேற்று வராதவர்கள் பழக்கப்படவில்லை என்று நினைக்கிறேன். இயேசு என்று சொல்லும் போது எல்லாரும் 7 தடவை சொல்ல போகிறோம். அது இயேசுவே எனக்கு சமாதானம் அருளுகிறவரும், எனக்கு சந்தோஷம் அருளுகிறவரும், எனக்கு ரட்சிப்பு அருளுகிறவரும், எனக்கு சுகம் அருளுகிறவரும், எனக்கு வல்லமையும் சாமர்த்தியத்தையும் அருளுகிறவரும் என் இயேசு ஒருவர் மாத்திரம். அவர் மாத்திரம் ஒரு நிமிடம் நன்றாக ஆண்டவரை மகிமைப்படுத்தின பின்பு நான் தெய்வ செய்திக்குள் கடந்து போகிறேன். எல்லாரும் பின்னால் இருக்கிறவர்கள், பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் கைகளை உயர்த்தி அந்த பாடும்போது கைகளை உயர்த்தி இயேசு என்று சொல்வோம். மற்ற இடத்துல கை ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். சொன்னது போல மற்ற கூட்டங்களை காட்டிலும் இது வித்தியாசமான ஒரு கூட்டம். ஆண்டவர் உனக்கு என்ன செய்கிறார் என்கிற கேள்வியை மற்ற கூட்டங்களிலே பதிலளிப்பார்கள். ஆனால் நீ இங்கே ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியும் என்பதை குறித்து அதிகமாக தியானிக்க முடியாது. தேவ ஆவியானவர் இந்த நாட்களிலே இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறார். ஆகையினாலே அவருடைய பிரசன்னம் மத்தியிலே அபரிதமாய் இறங்கும்படியாக ஒரு நிமிடம் அவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவனூரி உயிர்ப்பியும் ஆசை காட்டும் தாசர் மீது ஆசீர்வாதம் ஊற்றிடும் அருள்மாறி எங்கள் பேரில் ஒரு சீக்க பண்ணுவேன். ஆசையோடு நிற்கிறோமே, ஆசீர்வாதம் ஊற்றுவே. தேவரீரின் பாதத்தண்டை அவளோடு கூடினோம். உந்தன் திவ்ய அபிஷேகம் நம்பினாடி அண்டினோம். அருள்மாறி எங்கள் பேரில் ஒரு சீக்க பண்ணுவே. ஆசையோடு நிற்கிறோமே, ஆசீர்வாதம் ஊற்றுவே. நேற்றைய தினத்தில் வராமல் இன்றைக்கு கூட்டங்களுக்கு வந்திருக்கிறவர்களுக்காக நேற்றைய செய்தியின் தொடர்ச்சி இன்றைய செய்தி என்கிறபடியினாலே
நேற்றைய செய்தியின் காரியங்களை 2 நிமிடங்கள் விளக்கிவிட்டு இந்த நாளின் செய்திக்குள்ளாக நான் உங்களை கடந்து போக வரவழைக்கிறேன். இஸ்ரவேல் தேசத்திலே நடந்த காரியத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். எலிசா தீர்க்கதரிசி நாட்களிலே சமாரியா பட்டணத்தை பெனதாத் என்று சொல்லப்படுகிற சீரியா தேசத்தின் ராணுவத்தின் அதிகாரி முற்றுகை போட்டிருந்த போது பெண்கள் தங்களுடைய பிள்ளைகளையும் வெட்டி தின்னுமா போல் பஞ்சம் நேரிட்டது. கொடுக்கல் வாங்கல் இல்லாதபடியினால், அடைக்கப்பட்டிருந்தபடியினால், கட்டப்பட்டிருந்தபடியினால் அவர்களுக்கு வேறு வழி இல்லாமல் தாங்கள் 10 மாதங்கள் சுமந்து பெற்ற பிள்ளைகளை ஆக்கி தின்னார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் ராஜாவால் ஒன்றும் செய்ய முடியாதவனாக அவன் நடந்து வரும்போது அலறின ஸ்திரீகளின் அபய குரல் அவனுடைய காதுகளுக்கு எட்டிற்று. அங்கே தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று தேவனுடைய வல்லமையினால் நிறைந்து தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிற தேவனுடைய மனுஷனாகிய எலிசா இருந்தான். எலியாவின் இரட்டத்தனையான வல்லமை அவன் மேல் இருந்தது. அப்படிப்பட்ட அந்த மனிதனிடத்திலே ராஜா ஜனங்களை அனுப்புகிறான். அவர்கள் வந்தபோது தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையின் நிமித்தம் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். நேற்றைய தினத்திலே ஒரு தீர்க்கதரிசி எப்படி இருக்க வேண்டும் என்பதை எலிசாவினுடைய வாழ்க்கையிலிருந்து நான் கொஞ்சம் விவரித்தேன். இன்றைய தீர்க்கதரிசிகளுக்கும் அன்றைய தீர்க்கதரிசிகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சில காரியங்களை மாத்திரம் சொன்னேன். இன்றைக்கு அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுகிறேன் என்று சொல்லி இருக்கிறேன். தீர்க்கதரிசி என்பவன் சத்ருவினுடைய பாளையத்திற்குள் நடக்கிற அனைத்தையும் தேவ ஜனங்களுக்கு முன்னறிவித்து எச்சரித்து அவர்களை சத்ருவின் காரியங்களிலிருந்து விலக்குவதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக எலிசா ஜனங்களுக்குள் இருக்கிறான் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கும் சத்ருவாகிய சாத்தானானவன் மனிதனுடைய ஆத்துமாக்கு விரோதமாக வேட்டையாடுவதற்கு எத்தனை திட்டங்களை தீட்டி இருக்கிறான் என்பதை தீர்க்க தரிசன வரத்தை உடைய அனைவரும் அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் ஜனத்தை எச்சரித்தால் எத்தனை நலமாயிருக்கும் என்பதை நேற்றைய தினத்திலே நான் உங்களுக்கு உணர்த்தி காட்டினேன். இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை நீங்கள் சரியாக அடையாளம் கண்டுகொள்ள வேண்டிய அவசியத்தை நான் கொஞ்சம் சொல்வதற்கு என் ஆவியிலே உந்தப்படுகிறேன். நீங்கள் நன்றாய் கவனிக்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். ஏதோ யாரையோ குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல, ஏதோ ஒரு ஊழியத்தை சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல, தேவ ஜனத்திற்கு இன்றைக்கு தேவனுடைய ஆவியை பெற்றவர்களை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டிய அவசியத்திற்குள்ளான ஒரு நாட்களுக்குள் வந்திருக்கிறோம். அதைத்தான் வேதம் மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லுகிறது, எச்சரிக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. தீர்க்கதரிசியாக இந்த நாட்களிலே ஆண்டவராலே எல்லாரும் உபயோகப்பட வேண்டும் என்று விரும்புகிற மனிதன் நான். மோசே சொன்னது போல 70 பேர் மாத்திரமல்ல, அனைத்து பேரும் தீர்க்க தரிசனம் சொல்ல நலமாயிருக்குமே என்று அப்படி விரும்புகிற மனுஷன் நான், ஆசை கொள்ளுகிற மனுஷன் நான். ஆனாலும் இந்த நாளிலே சில காரியங்களிலே மனிதர்கள் வழி தப்பி போகிறபடியினால் அதை குறித்து சொல்லவும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகையினால வேதத்தின் அடிப்படையிலே, வேதத்தின் ஆதாரத்திலே ஒரு சரியான தீர்க்கதரிசி கர்த்தருடைய பக்கத்தில் நிற்கிறான் என்பதை நேற்றைய தினத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன். கர்த்தருடைய வார்த்தை அவனுடைய வாயில் இருக்கும் என்று சொன்னேன். அவருடைய வார்த்தை கண்மலையை பிளக்கும் செம்மட்டியாய் இருக்கும் என்று சொன்னேன். அது மாத்திரமல்ல, சத்துருவின் சேனையை கலங்கடிக்கிறது மாத்திரமல்ல, அவர்களை ஓட ஓட விரட்டும் முடியான வார்த்தைகளை உடையவனாக தீர்க்கதரிசி இருக்கான் என்று சொன்னேன். அதைத்தான் எலிசாவின் வாழ்க்கையிலே நான் நேற்றைய தினத்திலே சுட்டி காட்டினேன். சீரிய ராணுவம் அந்த தேசத்தை சுற்றிலும் முற்றுகை போட்டிருந்தது. ராஜா அதற்கு விரோதமாக போரிடக் கூடாதவனாக இருக்கிறான். பஞ்சத்தின் நிமித்தமாக அவனுடைய குதிரைகள் அத்தனையும் செத்து மடிந்தன, 5 தவிர. இந்த சூழ்நிலையில்
இருந்த இடத்திலே இருந்து நாளை காலையிலே இப்படிப்பட்ட மாற்றம் நடக்கும் என்று எலிசா சொன்ன வார்த்தை நிமித்தமாக என் ஆண்டவர் வார்த்தையை கனம் பண்ணும்படியாக அந்த ராத்திரியிலே ஒரு இரைச்சலை கேட்க பண்ணுகிறார். அந்த இரைச்சல் எதிரியை கலங்கடிக்கிறது. அவர்களை ஓடவிட்டு அங்கே எதிரி தன்னுடைய எல்லா பொருட்களையும் விட்டு ஓடுகிறார். அதைத்தான் 2 ராஜாக்களின் 6வது அதிகாரத்திலே படித்தோம். இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் இன்றைக்கும் இந்த தேசத்திற்கு அவசியம் என்பதை அறிந்தபடியினால் பேசுகிறேன். அல்லேலூயா. கண்கள் சொருகப்பட்டு சத்துருவினால கட்டப்பட்டிருக்கிற கூட்டத்தை குறித்து நேற்றைய தினத்திலே சொன்னேன். என்னுடைய ஜனத்தினுடைய கண்களை எத்தனையாய் சத்துரு கட்டி வைத்திருக்கிறான் என்பதை நீங்களும் நானும் நன்றாக அறிவோம். என்னுடைய ஜனத்தினுடைய காரியங்களை சத்துருவானவன் கட்டி வைத்திருக்கிறபடியினாலே தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் என்பதை நேற்றைய தினத்திலே பல காரியங்களை சொல்லி நான் உங்களுக்கு உணர்த்தினேன். ஆகையினாலே சத்துருவின் காரியங்களை, சாத்தானுடைய காரியங்களை கலங்கடிக்கத்தக்கதான தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நம் மத்தியிலே எழுப்ப வேண்டும் என்று வாஞ்சித்து நேற்றைய தினத்திலே கொஞ்சம் பேருக்காக நாம் ஜெபித்தோம். ஒப்பு கொடுத்தவர்களுக்காக, விலைக்கிரயம் செலுத்த ஆயத்தமானவர்களுக்காக நேற்றைய தினத்திலே ஜெபித்தோம். அநேகரை தேவன் தொட்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையை தேவன் அங்கீகரிக்க போகிறார் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை. அர்ஜென்டினா நாட்டிலே இப்பொழுது ஒரு பெரிய எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிறது. பத்திரிகை படிக்கிறவர்கள் அதை அறிவார்கள். ஒவ்வொரு மாதமும் 40,000 பேர்கள் புதிதாக கிறிஸ்துவுக்குள் சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் 40,000 பேரை சொந்தமாக்குகிற ஒரு பெரிய எழுப்புதலின் அலை அங்கே வீசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு காரணத்தை நீங்கள் கேட்டால், அங்கே போய் பார்த்தால் சொல்லுவார்கள், சாதாரண ஒரு மனிதன் இருதயத்திலே பாரப்பட்டான், தன்னுடைய ஜனங்களின் அழிவை கண்டான், தன்னுடைய ஜனங்கள் போதைப் பொருட்களுக்கு தன்னை வித்து போட்டு இருக்கிறதை கண்டான். போதைப் பொருட்களினாலே அந்த ஜனத்தை சாத்தான் அழித்து அவருடைய சுய நினைவில்லாதபடி ஆக்கி தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையிலே ஒரு பெரிய சுவரை எழுப்பி இருக்கிறதை ஒரு சாதாரண விசுவாசியான ஒரு மனிதன் கண்டான். அழுதான், கரைந்தான், உபவாசித்தான். திடீரென்று அவனுக்குள்ளே ஆவியானவர் பலமாய் அசைவாட ஆரம்பித்தார். அஞ்சு நாட்டிலேயே மிகுந்த கூட்டத்தை வரவழைக்கிற ஒரு கோயில் இருந்தது. அந்த கோயிலுக்கு விரோதமாக அவனை ஆண்டவர் போக சொன்னார். அந்த கோயில் அநேகரை கெடுத்துக் கொண்டிருந்தது, விபச்சாரத்தில் ஈடுபடுத்திக் கொண்டிருந்தது, அநேகரை போதைப் பொருட்களுக்குள் ஈடுபடுத்தியிருந்தது. எக்கச்சக்கமான கூட்டம் அந்த கோயிலை நாடி போனார்கள். இந்த தேவ மனிதன் தேவ அறையிலிருந்து எழுந்தான். சாதாரண மனிதன் தான். அவன் ஒரு பெரிய பிரசங்கி அல்ல, ஒரு பெரிய ஊழியக்காரன் அல்ல, சாதாரண ஒரு மனிதன். பாரப்பட்டபடினால் ஆவியானவர் அவனை உந்தி தள்ளினார். உந்தி தள்ளின அந்த மனிதன் எழுந்தான். அவனை ஆண்டவர் போக சொன்னார், அந்த கோயிலுக்கு நேராக போக சொன்னார். அதை 4 முறை வலமர சொல்லிவிட்டு கடைசியாக அங்கே இருக்கிற பிசாசின் சக்தியை போ என்று சொல்லி என்று சொன்னார். இவன் போன போது அங்கே இருக்கிற பிசாசின் சக்தி அந்த கோயிலை விட்டு ஓடிற்று. ஜனக்கூட்டம் குறைந்தது. ஆட்கள் வருவதற்கு மறுத்தார்கள். கூட்டம் ஏன் குறைந்தது என்பதை காண்பதற்காக அங்கே இருந்த பூஜாரிகளை அழைத்து, மற்ற பூஜாரிகளை அழைத்து மந்திரங்கள் போட சொன்னார்கள். நடந்ததுன்னு அவர்கள் சொன்னார்கள், இங்கே இருந்த சாமி போய்விட்டது, நாட்டை விட்டே போய்விட்டது, இனி இந்த கோயில் ஒருவரையும் கெடுக்க முடியாது என்று சொன்னார்கள். இதை கேட்டபோது, யார் அந்த மனிதன்? நம்முடைய சாமியையே விரட்டி அடித்து விட்டானே, அவன் யார் அந்த மனிதன் என்று தேடினார்கள். தேடின அந்த மனிதனை கண்டுபிடித்து அவனை கட்டுவிக்கலாம் என்று யோசித்த போது, அவன் போன போது பிரசங்கம் கேட்ட அனைவரும் அழுதார்கள், கண்ணீர் விட்டார்கள். தேவன் எழுப்புதலின் அலையை அர்ஜென்டினா நாட்டிலே ஆரம்பித்தார். இன்று தேசம் முழுவதும் பரவிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பிசாசுகளை இந்த திசையில் இல்லாதபடிக்கு ஹல்லேலூயா விரட்டி அடிக்கிற ஒரு கூட்ட மக்களை தேவன் இந்த கூட்டங்களில் எழுப்பத்தான் போகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை தேவன் எழுப்பத்தான் போகிறார். அதற்காகத்தான் இந்த எழுப்புதல் பெருவிழா இங்கு நடத்தப்படுகிறது என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சிலரை தேவன் இந்த பட்டணத்தில் எழுப்புவாரானால் என் தேசம் மாத்திரம் அதை காணுமானால் எத்தனை நலமாயிருக்கும். ஆகையினால் தான் எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி இன்றைக்கு வேண்டும் என்பதை உங்களுக்கு சுருக்கமாக முதலாவது சொல்லிவிட்டு
பின்னதாக அந்த 4 குஷ்டரோகிகளை குறித்து நேற்றைய தினத்திலே வாசித்தோமே, அந்த வசனத்திற்கு நேராக வருகிறேன். அவர்கள் சொன்னார்கள், அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம், 7வது அதிகாரம் 9வது வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 9வது வசனம். பின்பு அவர்கள் ஒருவரை, இந்த குஷ்டரோகிகள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்பொழுதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். நன்றாய் கவனியுங்கள். இந்த 4 குஷ்டரோகிகள் குறிப்பிட்டு சொன்ன ஒரு காரியத்தை நேற்றைய தினத்திலே சொன்னேன். இந்த நாள், அது எந்த நாள் என்று சொன்னேன். இரவோடு இரவாக சத்துருவானவன் தன் எல்லைகளை விட்டு, கட்டுகளை விட்டு, முத்திகளை விட்டு ஓடி போகிற நாள். ஹல்லேலூயா. அந்த நாள் என் தேசத்துக்கு இன்று வந்திருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை தேவன் எழுப்புகிறார் என்பதை அறிந்திருக்கிறேன். எலிசாவுடைய வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்ட உடனே அன்று இரவோடு இரவாக தேவ ஆவியானவர் தேசத்திலே அசைவாட ஆரம்பிக்கிறார். பகைஞனை கலங்கடிக்கிறார். அவர்கள் எல்லா பொருட்களையும் விட்டுவிட்டு ஓடுகிறார்கள். அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் கிரியைகள் இன்றைக்கு தேவை. ஆனால் எப்படிப்பட்ட தீர்க்க தரிசன காரியங்கள் இன்றைக்கு தேசத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் எரேமியா தீர்க்கதரிசியின் 23வது அதிகாரத்திலே காணப்படுகிற சில காரியங்களை நேற்றைய தினத்திலே காண்பித்தேன். அதை மீண்டுமாக இன்றைக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அங்கு சொல்லப்படுகிற அநேக காரியங்களை இன்றைக்கு பிராக்டிக்கலாக நான் காண்கிறபடியினாலே மனபாரத்தோடு வேதனையோடு இவைகளை உங்களுக்கு முன்னதாக வைக்கிறேன். எப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் தேசத்தில் இருந்தார்களாம், அன்றைக்கு அதே நிலைமை இன்றைக்கும் இருக்கிறது என்பதை பேதுரு நமக்கு சொல்லுகிறான். இதை வாசிக்கும் முன்னதாக 2வது பேதுரு 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும். அப்படியே நன்றாய் கவனியுங்கள் ஐயா. அன்றைக்கு இருந்த நிலைமைதான் இன்றைக்கும் இருக்கிறது என்பதை பேதுரு அழகாக நமக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். அவர்கள் எப்படி இருப்பார்களாம்? பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது. அவர்களுடைய அழிவு உறங்காது. நன்றாய் கவனியுங்கள். அன்றைக்கு எப்படி கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்களோ அப்படியே இன்றைக்கும் உங்களுக்குள்ளேயும் இருக்கிறார்கள் என்று பேதுரு சொல்லுகிறான். இதைத்தான் யோவானும் 1 யோவான் 4வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே சொல்லுகிறார். வாசிக்கலாம். அந்த வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். 1 யோவான் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலே, பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று
பகுத்து அறியுங்கள். பிரதான அப்போஸ்தலனாகிய பேதுருவும் அதற்கு ஒப்பனையான யோவானும் அந்த நாட்களில் ஜனங்களை எச்சரித்தது போலவே இன்றைக்கும் ஆவியானவர் ஜனங்களை எச்சரிக்க விரும்புகிறார். கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ளே இருக்கிறார்கள். ஆகையினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் இது தேவனிடத்தில் இருந்து உண்டானதுதானோ என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எச்சரிப்பை அவர்கள் அன்றைக்கு கொடுத்தார்கள். ஆதி அப்போஸ்தலர்கள் சொன்ன அதே உபதேசத்தை இன்றைக்கு இந்த மேடையிலே சொல்லுவதற்கு நான் ஏவப்படுகிறேன். வாசிக்கலாம். இப்பொழுது எரேமியாவின் காலத்திலே இருந்த தீர்க்கதரிசிகளை குறித்து எரேமியா ஒரு பெரிய அட்டவணையை கொடுக்கிறான். என்ன அட்டவணை கொடுக்கிறான்? 23வது அதிகாரத்திலே வாசிக்கலாம். ஒவ்வொரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், கேளுங்கள். 16வது வசனத்தை வாசிக்கலாம். உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கை அல்ல தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நன்றாய் கவனியுங்கள் ஐயா. யாரையும் மீண்டும் குற்றப்படுத்தும்படியாக சொல்லவில்லை. நீயும் நானும் இன்றைய நாளிலே எல்லா ஆவிகளையும் சரியாய் அளந்து பார்க்க வேண்டிய அவசியம் உண்டுங்கிறபடி நான் சொல்லுகிறேன். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்களா? அன்றைக்கு இருந்தவர்கள் அப்படி சொன்னார்களா? கோயம்புத்தூரிலே போன வருடம் ஒரு கூட்டத்திலே பேசினேன். 4 நாட்கள் நடந்த அந்த கூட்டத்திலே தேவன் பலத்த கிரியைகளை செய்தார். கடைசி நாள் கூட்டத்திற்கு அங்க இருக்கிற பாஸ்டர் யோபு ஞானப்பிரகாசம் அவர்கள் தலைமை தாங்கினார்கள். அவர்கள் நான் பேசுவதற்கு முன்பதாக இந்த நாளின் தீர்க்க தரிசனம் எப்படி இருக்கிறது என்று ஒரு உதாரணம் சொன்னார்கள். அதையே நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன சொன்னார்? ஒரு மனிதன் தீர்க்க தரிசனம் சொல்வதற்காக ஒரு அம்மாவுடைய தலை மேலே கை வைத்தாராம். பிள்ளை இல்லை என்று அந்த தாய் வந்திருந்தாள். அந்த சகோதரி எனக்கு பிள்ளை இல்லையா, எனக்கு ஆண்டவர் பிள்ளை தர வேண்டும் என்று ஜெபிப்பதற்காக வந்திருந்தாள். இந்த மனிதன் ஊழியக்காரர்கள் பெயரை அவர் சொல்லவில்லை, நானும் சொல்ல போகிறதில்லை. தெரிந்தாலும் அவர் மேலே கை வைத்து அந்த சகோதரின் மேலே கை வைத்து சொன்னாராம், உனக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுக்கிறார் என்று சொன்ன உடனே அந்த சகோதரிக்கு ஒரே சந்தோஷம். ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டிருக்கிறார், எனக்கு பிள்ளை கிடைக்க போகிறது என்கிற சந்தோஷத்தின் மீதினாலே ஜெபத்தின் நடுவிலே அந்த சகோதரி கேட்டாராம். என்ன கேட்டாள்? ஐயா, ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா? சொல்லுகிறதே சொல்லுங்களேன். ஆண் பிள்ளை கிடைக்குமா பெண் பிள்ளை கிடைக்குமா? அதையும் சேர்த்து சொல்லிவிடுங்கள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் சொன்னதை சொல்லுகிறேன், வருத்தத்தோடு கூட சொல்லுகிறேன். நானும் ஊழியக்காரன் என்கிறபடினாலே அவமானம் நிறைந்தவனாகத்தான் சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரன் சொன்னாராம், அந்த பிள்ளை நாப்கின் கட்டி இருக்கிறது ஆகையினால தெரியவில்லை என்றான். எத்தனை பேருக்கு புரிந்ததோ இல்லையோ தெரியவில்லை. குழந்தை பிறக்கப் போகிறது என்று தீர்க்க தரிசனம் உரைத்தவன் ஆனா பெண்ணா என்று கேட்ட போது அது நாப்கின் கட்டி இருக்கிறது, அதனால எனக்கு தெரியவில்லை ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா என்று. நான் சொல்லவில்லை. ஒரு நல்ல ஒரு 50 வருடம் ஆண்டவருக்கு ஊழியத்திலே செய்து பழத்த பழம் என்று சொல்லுகிற பாஸ்டர் ஞானப்பிரகாசம் சொன்னதை சொல்லுகிறேன். ஏதோ ஜெபக்குமார் யாரையோ குறை சொல்வதற்காக சொல்லுகிறார் என்பதற்காக சொல்லாதபடி ஒரு ஆத்தென்டிசிட்டியோடு கூட சொல்கிறேன், உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று. இவர்களுக்கான இன்றைக்கு தீர்க்க தரிசனங்களாக தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை குறித்து நான் பேசவில்லை. இன்னொரு சகோதரன் எனக்கு பீகாருக்கு வந்திருந்தார். அவர் கன்னியாகுமரி மாவட்டத்திலே அகஸ்தீஸ்வரத்தை சேர்ந்தவர். அவர் தன்னுடைய ஒரு மகளோடு கூட, சிறிய மகளோடு கூட இங்கே வந்திருந்தார். வந்திருந்த அவரை குறித்து எனக்கு முன்னதாக தெரியாது. அவர் சொன்னார், அண்ணன் உங்களுடைய ஒரு கேசட்டை கேட்டேன், அது என்னுடைய ஆவிக்கு ஒத்ததாக இருந்தபடினாலே நான் வந்துவிட்டேன். ஒரு பெரிய இந்து குடும்பத்திலே நான் பிறந்தேன். கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக அநேக ஆர்ப்பாட்டங்களை செய்திருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் என்னை பிடித்தார். பிடித்த ஆண்டவர் என்னை உபயோகப்படுத்த ஆரம்பித்தார். சென்னையிலே ஒரு கம்பெனியிலே வேலை செய்து கொண்டிருந்தேன். எனக்கு ஒரு கிறிஸ்தவ மனைவி கிடைத்தாள். அவள் நன்றாக தீர்க்க தரிசனம் சொல்லுவாள். அவள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை வைத்து நான் ஒரு சபையை கட்டினேன். வசனத்தில் அல்ல,
அவள் தீர்க்க தரிசனம் சொன்னால அந்த தீர்க்க தரிசனத்தின் பேரிலே சபையை கட்டினேன். ஏராளமானவர் வந்தார்கள். எங்கள் வீட்டை இடித்து ஜப வீடாக மாற்றினோம். நாங்கள் இருப்பதற்கு 2 ரூமும் முன்னதாக ஒரு ஹாலை போட்டோம். அவள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாள் என்று சொல்லி எல்லாரும் வருவார்கள். எல்லா முகாம்களுக்கும் அவள் போவாள். எல்லாரும் நடத்துகிற முகாம்களுக்கும் போவாள். அது வல்லமை முகாமா இருந்தாலும் சரி, அது விடுதலை முகாமா இருந்தாலும் சரி, அது எழுப்புதல் முகாமா இருந்தாலும் சரி, அல்லது அருள்மாறி முகாமா இருந்தாலும் சரி, எந்த மாறி முகாமா இருந்தாலும் முன்னாலே போல் ஆடுவாள். அவளை போல நடனத்தில் முஞ்ச முடியாது. அத்தனையாய் ஆடுவாள், அத்தனையாய் தீர்க்க தரிசனம் சொல்லுவாள். ஆனால் எனக்கு அவளோடு கூட வாழ்க்கை நடத்துவது ஒரு சாசோடு வாழ்க்கை நடத்துவது போலதான் இருந்தது. ஏனென்றால் என் கண்களாலே அவள் அநேகரோடு விபச்சாரம் செய்ததை பார்த்துவிட்டும் தீர்க்க தரிசனத்திலே கட்டப்பட்ட சபை கெட்டி போய்க்கூடாது என்று நான் காணாமலே தான் இருந்தேன். உண்மையை சொல்கிறேன். உத்தரவாதத்தை உணர்ந்து வேதனையோடு கூட தான் இதை சொல்கிறேன். அப்பொழுது நான் அவரை கேட்டேன், இப்பொழுது அவள் எங்கே பிரதர் என்று கேட்டேன். ஐயா, அவள் எங்கே என்று கேட்காதீர்கள் என்று அவர்கள் எழுதின ஒரு கடிதத்தை கொடுத்தார். அவள் ஓடி போனாலே ஒருவன், அவனும் சேர்ந்து ஒரு கடிதம் எழுதியிருந்தார்கள். அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இன்னமும் வயிற்றிலே புடுங்கி கொண்டு வந்தது. என்னுடைய வேதனை அங்கே வெட்டிச்சுமா போல் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கடிதம் எப்படி எழுதியிருக்கிறது? இவருடைய மனைவி இவளுக்கு 3 பிள்ளைகளை பெற்று 2 பிள்ளைகளை கொன்று விட்டவள். ஒரு பிள்ளையையும் கொன்றுவிட வேண்டும் என்று தீர்மானித்திருந்த அந்த சகோதரி இன்னொரு வாலிபனோடு ஓடிவிட்டாள். ஜப ஆலயத்திற்கு வந்த ஒரு வாலிபனோடு ஓடிவிட்டாள். இந்த சகோதரி இப்பொழுது கடிதம் எழுதியிருக்கிறார். அவளை கூட்டிக் கொண்டு போன அவன் எழுதியிருக்கிறான், கர்த்தருக்குள் பிரியமான சகோதரரே, கர்த்தர் என்னுடைய நீண்ட நாள் ஜபத்தை கேட்டு ஒரு பிள்ளையோடு கூடிய மனைவியை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. எனக்கு அந்த கடிதத்தை பார்த்தபோது எனக்குள் பற்றி எறிந்தது. ஏன் இதை சொல்லுகிறேன்? கிறிஸ்தவத்தை அவமானப்படுத்துவதற்காக அல்ல, கிறிஸ்துவை அவமானப்படுத்துவதற்காக அல்ல, கிறிஸ்துவின் நாமத்தை தரித்துக் கொண்டு இன்றைக்கு பொய்யின் ஆவிகளை ஏந்தி விபச்சார ஆவிகளை கொண்டவர்களாக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களுக்கு பின்னதாக போகிற கூட்டத்தை எச்சரிக்கும்படியாக சொல்லுகிறேன். வாசிக்கலாம். எரேமியா 23வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிக்கலாம். எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலும் திடுக்கிடத்தக்க காரியத்தை காண்கிறேன். விபச்சாரம் பண்ணி வஞ்சகமாய் நடந்து ஒருவனும் தன் விட்டு திரும்பாதபடிக்கு பொல்லாதவர்களின் கைகளை திடப்படுத்துகிறார்கள். அவர்கள் எல்லாரும் எனக்கு சோதோமை போலும் அதன் குடிகள் கொமாராவை போலும் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு சபைகளை வசனத்தின் பேரிலே கட்டாதபடிக்கு வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஒரு காலமும் ஒழியாத அழிவில்லாத இந்த வசனத்தின் பேரிலே கட்டாதபடிக்கு இன்றைக்கு தீர்க்க தரிசனங்களில் கட்டுவதற்கு அநேக ஊழியர்களும் ஊழியக்காரிகளும் துணிந்திருக்கிறபடினால் தைரியமாய் எச்சரிக்கும்படியாக சொல்லுகிறேன். வசனத்தை நன்றாய் கவனியுங்கள். வசனத்தை கவனியுங்கள். வேத வசனங்களை சரியாய் தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். பாவத்தோடு கூட வரங்களை காட்டி மக்களை கவர்வதற்கு சத்துரு செய்கிற பஞ்சகம் இது. அவனுக்கு வரங்களை கொடுக்க முடியும், ஆனால் கனிகளை அவனால் கொடுக்க முடியாது. நன்றாய் கவனியுங்கள் ஐயா. எந்த மரமானாலும் கனிகளினால் தான் அறியப்படும், மரங்களினால் அல்ல. மரத்துக்கு விரோதமானவன் அல்ல. எத்தனை வரங்களையும் எங்களுடைய ஊழியத்திலே நாங்கள் கண்டு வருகிறோம். எல்லா இடங்களிலேயும் வரங்களின் அபிஷேகத்தோடு தான் என் ஊழியக்காரர் என்னோடு கூட சேர்ந்தவர்கள் ஊழியம் செய்து வருகிறார்கள். கர்த்தர் அதை தாராளமாய் ஏராளமாய் எங்கள் ஊழியங்களிலே நடப்பிக்கிறார். அதற்காக நான் அதற்கு விரோதி அல்ல. ஆனால் வரங்கள் மாத்திரம் இருந்து கனிகளற்ற அநேக மரங்கள் இன்றைக்கு அப்படியாக காணப்படுகிறபடினாலே கிறிஸ்துவை அறிந்த மக்களும் கூட வஞ்சிக்கப்படத்தக்கதான அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும் காலம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் தேவனை விட்டு பின்வாங்க முடியாத நடக்கிற காலங்களையா. ஆகையினாலே வரங்களை மாத்திரம் சார்ந்து வாழ்ந்து விடாதீர்கள், வசனத்தை சார்ந்து வாழ்ந்து விடுங்கள். தேவ வசனத்துக்கு ஒப்ப மனம் திரும்புங்கள். உன்னை மனம் திரும்புதலுக்கு அழைக்காத எந்த தீர்க்கதரிசியும் பொய்யனே.
உன்னை சரியான ஆழமான மனம் திரும்புதலுக்கு நேராக பாவத்துக்கு விரோதமாக நிற்பதற்கு உனக்கு படித்துக் கொடுக்காத எந்த தீர்க்கதரிசியும் பையனே, உன்னை பொல்லாப்பின் வழியிலே உற்சாகம் ஊட்டாதபடிக்கு அதை செய்யாதே, உன் தலை போனாலும் பரவாயில்லை செய்யாதே என்று கண்டித்து உணர்த்துகிறவர்கள் எழும்பட்டும். யோவான் ஸ்நானம் ஒரு அற்புதமும் செய்யவில்லை, ஆனால் ஏரோதுவுக்கு அவன் பயந்தவன் அல்ல. உன் சகோதரனின் மனைவியை வைத்திருப்பது விபச்சாரம் என்று தைரியமாக சொன்னான். தலை போனால் என்ன, ஒரு அற்புதமும் செய்யவில்லை, ஆனால் வனாந்திரத்தில் அவனை சுற்றி கூட்டம் இருந்ததையா. தேவ ஜனமே, தேவனுடைய ஊழியக்காரர்களே, என் அருமையான விசுவாசிகளே, அபிஷேகத்தினால நிறைந்து ஆண்டவருக்கு ஓட வேண்டும் என்று துடிக்கிற வாலிபர்களே, என் அருமையான தாயே, என் அருமையான சகோதரா, ஒன்றை மறந்து விடாதே. உன்னுடைய வரம் ஜனத்தை பொல்லாப்புக்கு நேராக அழைத்து செல்லாமல் அதற்கு விரோதமாக போரிடுவதற்கு அது உபயோகப்படுத்தப்படட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெர்மன் நாட்டுக்கு போயிருந்த போது அங்கே ஒரு மனிதனுடைய வால் போஸ்டரை நான் பெரிதாக பார்த்தேன். அவனுடைய பெயர் டேவிட் காப்பர்ஃபீல்ட், அமெரிக்காவை சேர்ந்தவன். அந்த டேவிட் காப்பர்ஃபீல்ட் செய்கிற அநேக மந்திர வித்தைகளை நான் இங்கே சொல்வேன் என்றால், ஒருவேளை திருச்சி பட்டணத்தில் அவன் நடத்தினான், அவன் தெய்வம் என்று வைத்து கோயில் கட்டி கும்பிட்டு விடுவார்கள். ஏன் தெரியுமா? அவன் செய்த வேலை நான் ஒரு வீடியோ கேசட்டிலே மறுபடியும் போட்டு பார்த்தேன். என்ன செய்கிறான் தெரியுமா? சீனா தேசத்திலே ஒரு பெரிய சுவர் இருக்கிறது. அந்த சுவரில இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கத்துக்கு தாராளமாக நடந்து போய் விடுகிறான். யாரும் அவனை தடுக்க முடிகிறதில்லை. இந்த சுவரின் ஊடாக அந்த பெரிய சுவரின் ஊடாக தாராளமாய் கடந்து போய் விடுகிறான். நயகரா நீர்வீழ்ச்சியின் மேலிருந்து அவனை கீழே தள்ளி விடுகிறார்கள், சக்கிலியோடு கட்டப்பட்டவனாக. ஆனால் அத்தனை உயரத்தில் இருந்தும் அவன் சாதாரணமாக எழுந்து நடந்து வந்து விடுகிறான். ஒரு கோழியை கொண்டு வந்தார்கள், ஒரு வாத்தை கொண்டு வந்தார்கள். மேடையிலே நடக்கிறதை நான் அந்த காட்சியிலே கண்டேன். அந்த வாத்தினுடைய தலையை திருவி எடுத்துவிட்டு அந்த கோழிக்கு மாட்டிவிட்டு, கோழியின் கழுத்தை திருவிட்டு வாத்துக்கு மாட்டிவிட்டு கூட்டத்தின் நடுவில் பறக்க விட்டு விட்டான். அதை தொட்டு பார்த்த நண்பர் என்னோடு கூட பேசினார். அண்ணே, இன்னும் கொஞ்ச நாள் போன அவன் என்ன வேண்டாம் செய்வான் போல. அவன் ஜனங்களின் மத்தியிலே பறந்து வந்தை பிடித்து ஜனங்களுக்கு கையில கொடுத்ததை கண்டேன். என்னுடைய இதயத்திலே ஒரு பெரிய நடுக்கமும் கூடவே ஒரு பெரிய எரிச்சலும் ஒரு பெரிய வைராக்கியம் உருவாயிற்று. இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே ஆண்டவர் தந்திருக்க இந்த 9 வரங்களும் எக்ஸிபிஷனுக்காக அல்ல, அது வெளிப்படுத்தி அதை வேடிக்கை காட்டுவதற்கு உபயோகிப்பதற்கு அல்ல. அது டேவிட் காப்பர்ஃபீல்டுக்கும் அவருடைய மந்திர வித்தைக்கும் சொந்தம். ஆனால் தேவன் எனக்கு வந்திருக்கிற வரம் ஜனத்தை தேவன் இன்றைக்கு கூட்டி சேர்ப்பதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறந்து விடாதீர்கள். நேற்றைய தினத்தில் சொன்னேன், தாவூது நகர் என்கிற ஊரிலே நானும் என் மனைவியும் ஊழியத்தை நடத்தி கொண்டிருந்த போது அந்த ஊர் பயங்கரமான மந்திரவாதிகளால் நிறைந்த ஊர். அந்த ஊரிலே எங்களுக்கு கிடைத்திருந்த வீட்டிலே 12 மணிக்கு விளக்கை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் பகலிலே. அத்தனை இருட்டான ஒரு வீட்டில் தான் எங்களுக்கு குடி தரும்படியாக கிடைத்தது. நாங்கள் ஒரு கோயிலுக்கு முன்னதாக இயேசுவே ஆண்டவர் என்று எழுதி போட்டு நாங்கள் உட்கார்ந்திருந்தோம். கும்பிட்டு விட்டு திரும்புகிறோமா, இதையும் கும்பிடு போட வேண்டும் என்ற நோக்கத்தோடு. ஆகையினாலே சத்துரு எங்களை பலமாக எதிர்க்க ஆரம்பித்த அந்த சத்துரு அந்த தாவீது நகரிலே ஒரு பண்டிகை கொண்டாடுவார்கள். ஹத்தியா என்று சொல்லுவார்கள் அதற்கு. அது பீகாரில எங்கும் இல்லாதபடி அந்த ஊரில் மாத்திரம்தான் கொண்டாடுவார்கள். அந்த ஹத்தியா பண்டிகையில பெரிய பெரிய வாளை எடுத்து கொண்டு வருவார்கள். அந்த நாட்களில் ராஜா தேசிங்கு யூஸ் பண்ணினது போல பெரிய பெரிய வாளை எடுத்து கொண்டு வருவார்கள், கத்தியை கொண்டு வருவார்கள். கொண்டு வந்து அவருடைய இடுப்பிலே இந்த பக்கத்திலிருந்து இந்த பக்கமாக பாய்ச்சுவார்கள், கழுத்திலே இங்கே இருந்து இங்கே பாய்ச்சுவார்கள், குறுக்காக பாய்ச்சுவார்கள், வயிற்றிலே குறுக்காக பாய்ச்சுவார்கள். 10-15 வாழை ஒவ்வொரு மனிதனுடைய சரீரத்திலையும் இப்படி அவர்கள் பாய்ச்சிக் கொண்டு தெருவிலே நடந்து வருவார்கள். கிட்டத்தட்ட 50-60 பேர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு நடந்து வருவார்கள். ஒரு நாள் காலையிலே நான் எழுந்து ஜெபித்து விட்டு வெளியே வந்த போது அந்த 60 பேரிலே இன்னும் 20 பேரை கூட்டிக் கொண்டு வந்தார்கள் என் வீட்டுக்கு. அவர்கள் சொன்னார்கள், நீ இயேசுவை ஆண்டவர் என்று எழுதி போட்டிருக்கிறாய், நல்லதுதான். ஆனால் ஒன்று செய்,
நாங்கள் செய்கிற காரியத்தை நீயும் செய்ய முடியுமானால் நாங்கள் உனக்கு சீஷன் ஆவதற்கு ஆயத்தம் என்று சொன்னார்கள். அவர்கள் பெரிய பெரிய பட்டயங்களை கொண்டு வந்திருந்தார்கள். சொன்னார்கள், இப்படிப்பட்ட பட்டயத்தை இங்கே குத்தி இங்கே நீ எடு, நாங்கள் அப்பொழுது நம்புவோம் நீயும் எங்களைப் போல சாமர்த்தியம் உள்ளவன் என்று. நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது. நான் சொன்னதை செய்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொன்னேன், என்னிடத்திலும் ஒரு பட்டயம் இருக்கிறது, நீ இந்த பட்டயத்தை உருவ குத்துகிறதுனால் உனக்கு என்ன நடக்கிறது என்று சொல். என்னிடத்தில் இருக்கிற பட்டயத்தை உருவ குத்துகிறதுனால் என்ன நடக்கிறது என்று நான் சொல்கிறேன் என்று சொன்னான். அப்பொழுது அவர் சொன்னார், இதெல்லாம் பெரிய வல்லமையை காட்டுறதுயா. This is just to show the power. என்னுடைய வல்லமையை, இவ்வளவு பெரிதான வல்லமையை காட்டுவதற்கு இந்த பட்டயங்களை நான் உபயோகப்படுத்துகிறேன் என்று சொன்னான். அது உனக்கு ஏதாவது நன்மை பயக்குமோ? இல்லை. மக்களுக்கு ஏதாவது நன்மை பயக்குமா? இல்லை. அவர்கள் பார்த்து ஸ்தம்பித்து பிரமிக்கத்தக்கதான அடையாளங்களை நாங்கள் செய்கிறோம், அவ்வளவு. நான் சொன்னேன், என்னிடத்தில் ஒரு பட்டயம் உண்டு, இதை உருவ குத்தினால் அவனுடைய வாழ்க்கை மாறித்தானாகும். என்னிடத்தில் ஒரு பட்டயம் உண்டு, அது எந்த மனிதனை குத்தினாலும் சரி, அவன் பெரியவனாயிருந்தாலும் சின்னவனாயிருந்தாலும் அவனுடைய இருதயத்தை மாற்றியே தீரும். இந்த பட்டயத்தை நான் வைத்திருக்கிறேன், இது மனிதனை மாற்றும் பட்டயம் என்று சொன்ன போது அவர்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியவில்லை. அவர்களாக கடந்து போய்விட்டார்கள். இன்றைக்கு அங்கே ஒரு சபை செயல்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. நான் ஏன் இதை சொல்லுகிறேன்? அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய வரங்கள் ஜனங்களை தேவனிடத்திற்கு திருப்புவதற்காக கொடுக்கப்பட்டவைகள். ஜனங்களை தேவனுக்கு நேராக திருப்புவதற்கு கொடுக்கப்பட்டவைகள், பொல்லாதவர்களின் கைகளை பலப்படுத்துவதற்கு அல்ல. இந்த ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய அநேக தீர்க்க தரிசனங்களை பார்த்தேன். திருச்சியிலிருந்து வருகிற ஒரு பத்திரிகை என் கையிலே கொடுக்கப்பட்டது. நான் யாரையும் பெயர் சொல்ல விரும்பவில்லை. அந்த பத்திரிகையிலே முதல் பக்கத்திலே படித்தேன், என்னுடைய பூட்டு திறக்க மாட்டேன் என்று விட்டது. அதில் நீங்கள் ஜெபம் பண்ணின எண்ணெயை ஊற்றினோம், இது திறந்து விட்டது. கர்த்தர் உங்களை தீர்க்கதரிசியாக எழுப்பியிருக்கிறதுக்காக நன்றி என்று போட்டிருந்த ஒரு சாட்சியை படித்தேன். நான் உண்மையை சொல்கிறேன், என் தலையை ஓங்கி அடித்துக் கொண்டேன். ஆண்டவா, என் ஜனத்துக்கு என்ன நேரிட்டது என்று கேட்டேன். அதனால் தான் தைரியமாய் பேசுகிறேன். எண்ணெய் போட்டா, அது ஜெபம் பண்ண எண்ணெய் போட்டாதான் நம்ம எந்த எண்ணெய் போட்டாலும் பூட்டு திறக்கும். இதுக்கு வேற சிரம் வேற பண்ணணுமா? நீ எந்த எண்ணெய் போட்டாலும் பூட்டு திறக்கும்யா. அது இவர் ஜெபம் பண்ண எண்ணெய் போட்ட உடனே பூட்டு திறந்துட்டான். அந்த சாட்சியை படிக்கிற ஒரு இந்து நண்பர் என்னை பார்த்து கேள்வி பண்ணார், நாளையில இருந்து அதை ஒரு பாட்டில் வாங்கி கொடுங்க பிரதர், எல்லா பேங்கையும் நானே திறந்துடுறேன். அரபியர்கள் படிக்கும் பள்ளிகளை இவன் படித்தபடியினால இஸ்ரேலுக்கும் அரபியருக்கும் ஆகாதபடியினால திடீரென்று என் பிள்ளையை யாராயிலும் தாக்கிவிட்டால் 2 குத்து மூக்குல குத்துறதுக்காவாயிலும் அவனுக்கு குத்துச்சண்டை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சிறு வயதிலிருந்தே குத்துச்சண்டை சொல்லிக் கொடுத்திருந்தான். குத்துச்சண்டையில பெரிய போட்டியில எல்லாம் கலந்து கொள்வார். ஓட்ட சாட்டமான திடமானவன். ஆனால் ஒரு நாளிலே தேவன் அவரை சந்தித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் அறைக்கு வந்திருந்தார். முழுவதும் வேதாகமத்தை அறிந்து கொள்ளவில்லை. சுவிசேஷத்தை கேட்டார், இயேசுதான் இரட்சகர் என்பதை அறிந்து கொண்டார். யூதனாகி அவருக்கு இயேசு இரட்சகர் என்று தெரிந்த உடனே ரூமுக்கு வந்தார். இப்பொழுது அவருக்கு ஒரே துடிப்பு, இன்னமும் யாரையாயிலும் ஆண்டவருக்கு கொண்டு வர வேண்டும் என்று. அவரோடு கூட அவருடைய மைத்துனர் தங்கியிருந்தார், பிரதர் இல்லா, அவர் தங்கியிருந்தார். இவருக்கு துடிக்கிறது, எப்படி ஆயிலும் ஆண்டவருக்கு மற்றவர்களை கொண்டு வந்து விட வேண்டும் என்று துடிப்பு. சமாரிய பெண்ணை பாருங்கள், இயேசுவை ஒரு முறைதான் பார்த்தாள், ஊருக்குள் ஓடிவிட்டாள், பாத்திரத்தை விட்டு விட்டாள், எல்லாவற்றையும் மறந்து விட்டாள். ஊருக்குள்ளே போய் ஒவ்வொரு தெருவாக ஒவ்வொரு வீடாக தட்டி 12ஆம் மணி நேரத்திலே கொளுத்து மெயிலில அனைத்து பேரையும் கூட்டிக் கொண்டு வரவில்லையா? ஆண்டவரை நீயும் நானும் கண்டம் என்றால் எதையாயிலும் செய்ய வேண்டும் என்ற துடிப்பு உன்னில உருவாகித்தான் ஆகும். நீ ஆண்டவரை சந்தித்து நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறது உண்மை என்றால் நீ சும்மா இருக்கவே மாட்டாய். இந்த துடிப்பு அவருக்குள்ளே உண்டாயிற்று. என்ன நடந்தது தெரியுமா? வீட்டிலே காத்திருந்தார், மைத்துனர் வருவார், அவரை ஆண்டவருக்குள் கொண்டு வருவது. அவன் எப்படி கொண்டு வருவது என்று தெரியாது. இவருக்கு தெரிந்ததெல்லாம் குத்துச்சண்டை தான். அந்த ஆள் வந்தவுடனே கதவை பூட்டினார். அவன் திருபத்துவ முழித்தான், இங்க எங்க பார்த்தான். இந்த ஆள் இருந்திருக்கு போட்டவன டமால் ஒரு குத்து சண்டையில கீழே போட்டார். அவன் மேல ஏறி நின்று இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாயாப்படுவான், இல்லை என்றால் அடித்து கொண்டு போட்டு விடுவேன் என்று சொன்ன. அவனுக்கு ஒன்றும் தெரியவில்லை. திடீரென்று தாக்குதல் வந்தபடினாலே கீழே மலர்ந்து கிடந்து செத்து போயிறேன் என்று சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னான். பாவ மன்னிப்பு ஜெபத்தை செய்ய என்று சொன்னான். பாவ மன்னிப்பு ஜெபத்தை செய்தான். அந்த மனிதர் இன்றைக்கு நீ யாருக்கே பாஸ்டராக இருக்கிறார்.
நினைக்கலாம், எப்படி ஐயா நான் ஆண்டவருக்கு சொந்தமாக்குவேன் என்று. உனக்கு ஒருவேளை குத்து சண்டை தான் தெரிஞ்சிருக்கலாம், கராத்தை தான் படிச்சிருக்கலாம், அதை ஆகிலும் உபயோகித்து 2 பேரும் ஆண்டவர்களை கொண்டு வந்து விட. ஏனென்றால் உனக்குள்ள ஒரு துடிப்பு உண்டாக வேண்டிய நேரத்திற்கு வந்து விட்டாய். உன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. அதற்குள் இந்த தேசத்தை ஆண்டவருக்கு சொந்தமாக்குவதற்கு நீயும் நானும் செயல்பட்டுத்தான் ஆக வேண்டும். அது எப்படி ஆயிரம் செயல்பட்டாகட்டும். இன்னொரு பெண்ணை குறித்து சொல்லுகிறேன். அவளுடைய வாழ்க்கை எனக்கு எப்பொழுதும் சவால். ருமேனியா தேசத்தை சேர்ந்தவள். அவருக்கு வாய் பேச தெரியாது, காதும் கேட்காது. வாயிலே ஒரு வார்த்தை அம்மா என்று சொன்னதில்லை, காதும் சுத்தமாக கேட்காது. அழகான பெண். 19 வயது அவள் அடைந்த போது மிகவும் அழகாக இருப்பாள். ஆனால் பேச தெரியாது, கேட்காது, காது கேட்காது. அவளுக்கு ஊமை பாசையிலே அவளுக்கு இயேசு கிறிஸ்து அவளுக்காக மரித்தார் என்று சொன்னார்கள். அதை கேட்டு அவளுடைய கண்களிலே கண்ணீர் ஓடிற்று. அதை கேட்டு அவளுக்கு மனதில் மாத்திரம்தான் தெரியும், காதலை தெரியாது, வாயில சொல்ல தெரியாது. மனதிலே அவளுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், இது ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறது எப்படி என்று சொல்லிக் கொடுத்தார்கள். கண்களிலே கண்ணீரோட முழங்காலில் நின்று இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டாள். இப்பொழுது அவளுக்கும் ஆண்டவருக்கு எதையாயிலும் செய்ய வேண்டும் என்று துடிப்பு உண்டாயிற்று. இந்த நேரத்தில் ரஷ்யாவின் ராணுவம் ருமேனியாவுக்கு படையெடுத்து வந்தது. இவளுக்கு ஒரே அந்த படையெடுப்பிலே 6 மாதத்துல சண்டையெல்லாம் முடிந்துவிட்டு ரஷ்ய ராணுவம் அங்கேயே தங்கிவிட்டது. இப்பொழுது சண்டையெல்லாம் தீர்ந்து விட்டது. ருமேனியா தேசத்தை ரஷ்யா எடுத்துக்கொண்டது. ரஷ்ய வீரர்கள் அங்கே இருந்தபடினால வீட்டை விட்டு மனைவியை விட்டு தூரமாய் இருந்த அந்த வீரர்கள் அங்கே ரெஸ்டாரண்ட்களிலே வந்து, டீ கடைகளிலே வந்து உட்கார்ந்து கொண்டு வருகிற போகிற பெண்களை எல்லாம் கேலி செய்வார்கள். இவளுக்கு அது ஒன்றும் விளங்கவில்லை. ஆனால் இவளுக்குள்ள வாய்ஞ்சே இருந்தது. ரஷ்யர்கள் நம்முடைய நாட்டுக்கு நம்ம வீட்டை தேடி வந்திருக்கிறார்கள், நம்முடைய வீட்டு வாசலுக்கு வந்திருக்கிறார்கள், இவர்களை ஆண்டவருக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவள் யோசித்தாள். என்ன செய்வது என்று யோசித்தாள். இவளும் நன்றாக டிரெஸ் செய்து கொண்டு, நன்றாக அழகாக இருக்கிறவள் இன்னும் அழகாக டிரெஸ் செய்து கொண்டு அந்த ரெஸ்டாரண்ட்களிலே போய் உட்காருவாள். இந்த பெண்களை கேலி பண்ணுகிற இந்த பெட்டாளம் இவளையும் சூழ்ந்து கொண்டு இவளை கேலி பண்ணும். இவளுக்கு தான் காது கேட்காதே, நல்லதாய் போய்விட்டது. இவளை அவங்களை எல்லாவற்றையும் பேசுவார்கள், அசிங்கமானவர்களை பேசுவார்கள். ஆனால் காது கேட்காத இவள் எல்லாத்தையும் சிரித்துக் கொண்டு புன்முறுவல் கொடுத்து கொண்டிருப்பாள். அவர்களுக்கு இவள் தெரியாது. அந்த ஓரிவர்களுக்கு இவளுக்கு காது கேட்காது என்று வாய் பேசாது என்று தெரியாது. எல்லாவற்றுக்கும் புன்முறுவல் கொடுத்து கொண்டிருந்த அவளை சுற்றி 4 போரிவர்கள் உட்காருவார்கள். உடனே சைகை காட்டி என் பின்னே வாருங்கள் என்று சொல்லுவாள். அடிக்கப்படும் நாடுகளை போல பின்னால போவார்கள். என்ன செய்வாள் தெரியுமா? நேர பாஸ்டர் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டு ஐயா கொண்டு வந்திருக்கிறேன் சொல்லிவிடுவாள். இப்படி 20 ராணுவ வீரர்களை ஆண்டவருக்கு சொந்தமாக்கி விட்டாள். உனக்கு நன்றாய் பேச தெரியும், உனக்கு காது கேட்கும், காதும் கேட்காத வாயும் பேசாத அந்த பெண்ணுக்கு அந்த துடிப்பு 20 ராணுவ வீரர்களை ஆண்டவருக்கு கொண்டு வர முடியும் என்றால் உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும். இயேசுவுக்காக ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்கு உன்னாலும் என்னாலும் முடியும் அம்மா, என்னாலும் முடியும். ஆனால் ஆண்டவரை அறிந்திருக்கிற நீ, ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீ, எப்படி ஆயினும் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும் என்கிற துடிப்பு உனக்கும் எனக்கும் இன்றைக்கு ஆரம்பித்து விட்டால் அது போதுமானது. பக்தன் பாடுகிறான். என்ன பாடுகிறான் தெரியுமா? மரண்டை நீர்க்கும் போது 33வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 7வது 8வது வசனத்தை வாசிக்கலாம். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினால் வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே நீ சாகவே சாவா என்று சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடிக்கு எச்சரிக்கத்தக்கதாக அதேவனுக்கு சொல்லாமல் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான். ஆனாலும் அவன் இரத்த பழியை உன் கையிலே கேட்பேன். ஆண்டவருடைய மாறாத பிரமாணம் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். அதே அதிகாரத்தில் மேலே எழுதப்பட்டிருக்கிற 6வது வசனத்தை பாருங்கள். காவல்காரன் பட்டயம் வருவதை கண்டும்
அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்கிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்த பழியை காவல்காரன் கையிலே கிழிப்பேன். அருமையான தேவ ஜனமே, ஆண்டவருடைய மாறாத பிரமாணங்களாகிய 2 வசனங்களை நான் உங்களுக்கு முன்னதாக நிறுத்தி இருக்கிறேன். துன்மார்க்கரை நோக்கி நீ எச்சரிக்காமல் விட்டு விட்டாய் என்றால் அவனுடைய இரத்த பழியை உன் கையிலே நிச்சயமாய் கேட்பேன். பட்டயம் வருவதை அறிந்தும், தண்டனை வருவதை அறிந்தும், கோபாக்கினை வருவதை அறிந்தும் நீயும் நானும் எச்சரிக்காமலும், அதை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லாமலும், வரப்போகிற ஆபத்தை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லாமலும் இருப்போம் என்றார். நீங்களும் நானும் அவருடைய இரத்த பழிக்கு ஆண்டவரிடத்தில் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை மறந்து போகாதீர்கள். என் ஆண்டவருடைய 2வது வருகையை குறித்து இன்றைக்கு அநேக கூட்டங்களிலே பேசலாம், பேசாமலும் இருக்கலாம். அநேகரை தவறாக பேசலாம். ஆனால் ஒரு சில காரியங்களை நான் சொல்ல வேண்டும். வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 21வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு பிறகு 25வது வசனங்களை வாசிக்கலாம். பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். 25 சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்னதாக தான் வருவதற்கு முன்னதாக இந்த பூமியின் மேல வரப்போகிற ஆபத்துகளை குறித்து ஆண்டவரை அறிந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தெளிவாக, திட்டமாக, எச்சரிப்பாக அநேக அடையாளங்களை கூறி சென்றிருக்கிறார். இங்க இருக்கிற எல்லா அடையாளங்களை குறித்து நான் விவரிக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு ராத்திரி முழுவதும் நீங்கள் இங்கே உட்கார்ந்து இருக்க வேண்டும். நான் ஒரு காரியத்தை இங்கே சொல்லுகிறேன். அலைகள் முழக்கமாய் இருக்கும் என்கிற அந்த வசனத்திற்கு ஒப்ப சமீபத்திலே வாசித்த ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 5 வருடங்களுக்கு முன்னதாக அட்லாண்டிக் மகா சமுத்திரத்தின் அலைகளை அங்கே உள்ளவர்கள் கணக்கெடுத்தார்கள். அது எத்தனை உயரம் உயர்கிறது என்று பார்த்தார்கள். ஆவரேஜாக 12 அடி உயரத்திற்கு அலைகள் எழும்புவதை 5 வருடத்திற்கு முன்னதாக கணக்கிட்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது சமீபத்திலே 5 வருடங்களுக்கு பிறகு அதே சமுத்திரத்தின் அலைகளை எவ்வளவாய் உயர்கிறது என்று பார்த்தால் நீங்களும் நானும் ஆச்சரியப்படத்தக்கதாக 36 அடி உயரமாக உயர்ந்திருக்கிறது. தேவஜனமே, நான் ஏதோ உங்களிடத்தில் கதை சொல்வதற்கு வரவில்லை. நான் காரியத்தை விளக்க வைக்க விரும்புகிறேன். என் ஆண்டவர் சொன்னாரே, அலைகள் முழக்கமாயிருக்கும் என்று, அலைகள் அதிகமாய் எழும்பும் என்று. இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு நான் இந்த செய்தியை உங்களோடு கூட பேசுகிறேன். என்னவாம், 5 வருடத்திற்கு முன்னதாக 12 அடி உயரத்துக்கு தான் சாதாரணமான அலைகள் ஆவரேஜாக சராசரியாக எழும்பினது. இந்த 5 வருடத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துவிட்டு 3 மடங்கு 36 அடி, அதாவது நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்களே இந்த கட்டடத்தின் உயரத்தை காட்டிலும் அதிகமான உயரத்திற்கு அலைகள் அட்லாண்டிக் சமுத்திரத்தில் எழும்ப ஆரம்பித்திருக்கின்றன. இது என்ன குறிக்கிறது? பூமியின் மேல் தத்தளிப்பு வருகிறது, பூமியின் மேல் தேவ கோபாக்கினை வருகிறது, பூமியிலே உபத்திரவ காலங்கள் வருகிறது, பூமியின் மேலே கர்த்தருடைய பட்டயம் உருவப்படும்படியாக நாட்கள் வருகிறது. இதை நீ அறிந்திருக்கிறாய், நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், நான் அறிந்திருக்கிறேன். இதை அறிந்திருந்த போதிலும் இந்த வரப்போகிற பெரிய ஆபத்துக்கு முன்னதாக தப்பிக்கொள்ளும்படியான ஒரு மார்க்கத்தை உனக்கும் எனக்கும் இயேசு வைத்திருக்கிறார். அந்த மார்க்கத்தை குறித்து நீயும் நானும், என்னோடு கூட சேர்ந்தவர்களுக்கும், என் தேசத்தவர்களுக்கும், என் கிராமத்தவர்களுக்கும், என் பட்டணத்தவர்களுக்கும், என் குடும்பத்தாருக்கும் நான் சரியானபடி எச்சரிக்காமல் போனால், எக்காலம் வைத்திருக்கிற நான் அதை ஊதாமல் போனால் நீங்களும் நானும் குற்றவாளிகள் ஆகுவோமாம். அவளுடைய ரத்தத்தை ஆகையிலே ஆண்டவர் கேட்பார். சொல்லுங்கள் ஐயா, குடிகாரனாயிருந்தேன், பாவம் மன்னிக்கப்பட்டது, சந்தோஷம். அக்கிரமத்தில் ஜீவித்தேன், பாவம் மன்னிக்கப்பட்டது, சந்தோஷம்.
இனி சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே என்று நீ நானும் பாடுவது நல்லதுதான். ஒன்றை மறந்து விடாதே, என் கையிலே தேவன் நான் எச்சரிக்காமல் போனால் அவருடைய இரத்தத்தை கேட்பார். எச்சரித்த பின்பு அவன் இஷ்டம் போல் நடந்தால் அது அவன் தலையின் மேலே. என் ஆண்டவரின் நாமம் கேட்கப்படாத கிராமங்கள் எத்தனை ஐயா! என் ஆண்டவரின் பெயரை கேட்க கூடாத மக்கள் எத்தனை ஆயிரம் கோடி கோடியா இருக்கும் போது சொல்லப்பட்டிராத இடெங்கும் இல்லாவிட்டால் இந்த தலைமுறையினுடைய ரத்தத்தை தேவன் என் கைகளிலே கேட்பார். எல்லாரும் கைகளை உயர்த்துங்கள் பார்க்கலாம். எல்லாரும் உங்கள் கைகளை உயர்த்துங்கள். ஐயா, ஆண்டவரை சோஸ்தரிக்கிறதுக்கு உயர்த்தினது போல அல்ல, இப்பொழுது ஆண்டவரை சோஸ்தரித்தோம். ஆனால் இந்த கைகளை கொஞ்சம் ஏறெடுத்து பாருங்கள். இந்த கைகளிலே என் தேவன் மற்றவருடைய ரத்தப்பலியை கேட்பாராம். என் தகப்பனுடைய ரத்தப்பலியை, என் சகோதரனுடைய ரத்தப்பலியை, என்னோடு வேலை பார்க்கிறவருடைய ரத்தப்பலியை, என்னுடைய பட்டணத்தை சேர்ந்தவருடைய ரத்தப்பலியை, என் குடும்பத்தினுடைய ரத்தப்பலியை, நரகாக்கினைக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்க ஒவ்வொரு ரத்தப்பலியையும் கேட்பார். நீ என்ன பதில் சொல்ல போகிறாய்? 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 நாம் அனைவரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டுமே. நாம் அனைவரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டுமே. நியாய தீர்ப்புக்கு தப்பித்து ஓடுவதற்கு அல்ல. கைகளை கீழே போட்டுக் கொள்ளுங்கள். கைகளை கீழே போட்டுக் கொள்ளுங்கள். ஏதோ தப்பித்து ஓடுவதற்கல்ல. உன்னுடைய கடமையை, உன்னுடைய காரியத்தை நீ சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 4வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசித்து 5வது அதிகாரத்தின் தொடர்ச்சி வாசிக்கலாம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். நன்றாய் கவனிங்கள். நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். இந்த அதிகாரங்கள் எல்லாம் பின்னதாக பிரிக்கப்பட்டது, நம்முடைய வசதிக்காக பிரிக்கப்பட்டது. எழுதும் போது யாக்கோபு இந்த நிருபத்தை ஒன்றாகவே எழுதுகிறான். 17வது வசனத்துக்கு பிறகு அந்த 1வது வசனமும் 17வது வசனமும் ஒன்றாகவே எழுதப்பட்ட கடிதம் என்பதை மறந்து விடாதீர்கள். அதை எழுதிவிட்டு எழுதுகிறான், ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். ஏன் ஐயா, ஏன்? நீ நன்மை செய்ய உனக்கு வாய்ப்பு இருந்தது. உனக்கு உன்னுடைய பணத்தை கொண்டு நன்மை செய்வதற்கு ஒரு பொறுப்பு இருந்தது. உனக்கு நன்மை செய்ய உனக்கு ஒரு சான்ஸ், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. ஆனால் நீ இதை செய்யாமல் போனாய். வாசிக்கலாம் தொடர்ந்து. உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து, உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து, உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின, உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின, உங்கள் பொன்னும் வெள்ளியும், உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது, துருப்பிடித்தது. அவைகளில் உள்ள துரு, அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்து. ஐயா, எதுக்கையா சாட்சி? நியாயாசனத்திற்கு முன்னதாக நடக்கிறது. இந்த நிருபம் யாருக்கு எழுதப்பட்டது தெரியுமா? யாக்கோபின் நிருபம் யாருக்கு எழுதப்பட்டது? சொல்லுங்கள், சொல்லுங்கள். விசுவாசிகளுக்கு, சபையில் இருக்கிறவர்களுக்கு, சபையிலே நடந்து கொண்டு வருகிறவர்களுக்கு, ஆண்டவருடைய இரட்சிப்பை சுதந்திரித்தவர்களுக்கு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து, உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. அவைகளில் உள்ள துரு, அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்து அக்கினியை போல, அக்கினியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும், உங்கள் மாம்சத்தை தின்னும். நீங்க செய்த காரியம் என்னையா? அடுத்த தொடர்ந்து. கடைசி நாட்களிலே ஐயா என்னையா செய்தீர்கள்? கடைசி நாட்களில் பொக்கிஷங்களை சேர்த்தீர்கள். ஐயா, ஏதோ பயமுறுத்துவதற்கு அல்ல. இங்கே ஐஸ்வர்யவான்களாக இருந்த விசுவாசிகளுடைய நிலைமை என்ன என்று சொல்கிறேன். ஐஸ்வர்யவானாக இருப்பது தேவனுடைய திட்டம் தான், நான் மறுக்கவில்லை. நீ ஐஸ்வர்யத்தின் சம்பந்தனாக இருப்பது உன் தேவனுக்கு பிரியம்தான். நீ தேவனுடைய சபையிலே ஐஸ்வர்யவானாக இருக்கிறது தேவனுக்கு விருப்பம்தான். ஆனால் உனக்கு எதற்காக ஐஸ்வர்யம் கொடுக்கப்பட்டது தெரியுமா? உன் ஐஸ்வர்யம் ஆண்டவருக்காக செலவழிக்கப்படுவதற்கு. ஆண்டவர் சாட்டுகிற சுத்தம், கடைசி நாளில் பொக்கிஷங்களை சேர்த்தாய். நன்மை செய்ய உனக்கு வழி தெரிந்திருந்தது, உனக்கு நன்மை செய்ய வழி தெரிந்திருந்தும் அதை உபயோகப்படுத்தாமல் போனார். ஆகினால் பொன்னை சேர்த்தாயே, அந்த பொன்னில் உள்ள துரு அது உனக்கு விரோதமாக நியாய சிங்காசனத்திற்கு முன்னதாக சாட்சி கொடுக்குமா? தேவஜனமே, தேவஜனமே,
இதை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னார் என்று வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். நேரம் இல்லாததுனால வேகமாக சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 16வது அதிகாரத்தின் 9வது வசனத்தை வாசிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள்.